மயிலாப்பூர், விருகம்பாக்கம் 3 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் இவங்க ஏற்பாட்டுல நம்முடைய தொகுதி வாக்காளர்கள், கழகத்துடைய உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், இப்படி அத்தனை பேரையும், தாய்மார்கள், இப்படி அத்தனை பேரையும் சந்திக்கின்ற இந்த பிரச்சார நிகழ்ச்சி, இது பிரச்சார நிகழ்ச்சி மாதிரியே இல்ல, இது வெற்றி விழா மாதிரி இருக்கு. இது நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சி மாதிரி இருக்கு. இந்த பிரச்சார நிகழ்ச்சியை ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய கழக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய அன்பு மகள், நம்முடைய கழக தலைவர், தமிழக முதலமைச்சருடைய அன்பு தங்கை, என்னுடைய அக்கா, எனக்கு கூட பிறக்காத அக்கா, அவங்க அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னத்துல வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, இந்த கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்துள்ள சென்னை தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு மயிலை வேலு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினரும் பகுதி கழக செயலாளருமான அண்ணன் திரு ஜே கருணாநிதி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளருமான சகோதரர் திரு பிரபாகர் ராஜா அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில இலக்கிய அணி செயலாளருமான அண்ணன் திரு வி பி கலைராஜன் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் திரு ஏழுமலை அவர்கள், அண்ணன் நந்தனம் மதி அவர்கள், அண்ணன் முரளி அவர்கள், அண்ணன் திரு மு ராசா அவர்கள், அண்ணன் திரு கே கண்ணன் அவர்களே, மாநில இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் திரு எஸ் ஜோயல் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திரு தனசேகரன் அவர்களே, அண்ணன் திரு கோசு மணி அவர்களே, மாநில வர்த்தகரணி செயலாளர் அண்ணன் திரு காசி முத்துமாணிக்கம்மன் அவர்களே, சட்டமன்ற தொகுதி தேர்தல் பார்வையாளர்கள் அண்ணன் திரு சிவ சுப்பிரமணியன் அவர்களே, மாநில இளைஞரணியுடைய துணை செயலாளர் சகோதரர் திரு அப்துல் மாலிக் அவர்களே, வழக்கறிஞர் கன்னிகை ஸ்டாலின் அவர்களே, அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் திரு எஸ் மோகன், தம்பிதுரை, கலைக்கதிரவன், ஜே அருண், அண்ணன் நந்தன நம்பிராஜன், அண்ணன் தசரதன் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் திரு சந்திரசேகர், திரு மு சத்யா, நந்தனம் வேதா, திரு என் அன்பழகன், திரு கே மலர் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் மாநகராட்சி நியமன குழு உறுப்பினருமான என் அன்பு சகோதரர் திரு ராஜா அன்பழகன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு உமாசங்கர், திரு விக்னேஷ், திரு தினேஷ் மாணிக்கம், அஸ்வின் குமார், திரு சி பிரகாஷ் அவர்களே, திரு என் துரை, லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, இந்தியா கூட்டணியில நம்மோட கூட்டணி வைக்கக்கூடிய, நம்முடைய தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில நம்மோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேர் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஆம் ஆத்மி கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, அம்மாக்களே, முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்னைக்கு தென் சென்னை பகுதிக்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திச்சு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு வெற்றி சின்னம், கலைஞர் கண்ட சின்னம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது, நீங்க அத்தனை பேரும் என்னை விட ஆர்வமா, என்னை விட எழுச்சியா, அதிக ஆர்வத்தோடு அக்கா அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போவது நீங்க உறுதியாக இருக்கீங்கன்னு அப்படின்னு எனக்கு தெரியுது. நிச்சயமா உறுதியா செஞ்சிருவீங்களா? எந்த சின்னம் கேட்கல? எந்த சின்னம்? கையை தூக்கி காட்டுங்க. எந்த சின்னம்? உதயசூரிய சேலத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா முதல் வாக்குப்பட்டியல முதல் பெயர் தானக்கா? வாக்குப்பட்டியல முதல் பெயர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியனோட பெயர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பச்சை கலர் பட்டனோ இல்ல நீல கலர் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல போடுறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருக்கீங்களா? வச்சே ஆகணும். சென்ற முறை நம்முடைய கழக வேட்பாளர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை 2,63,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தீங்க. அதற்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். நான் இது வரைக்கும் வர்றது ஏதோ நன்றி சொல்றதுக்காகவோ இல்ல முதல் முறையோ 2வது முறையோ 3வது முறையோ கிடையாது.
இந்த பகுதிக்கு இந்த தெருவுக்கே கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 20 முறையாவது வந்திருப்பேன், உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன். அது மழை நீர் வெள்ளமா இருக்கட்டும், சுக துக்கங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயும் உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தனா நானாக இருக்கட்டும், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்காவா இருக்கட்டும், மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் மாசுவா இருக்கட்டும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அனைத்து உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியில் அத்தனையிலும் கலந்துருக்கிறேன். அந்த உரிமையோட தான் இன்னைக்கு நான் உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்க வந்திருக்கேன். அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில போட்டியிட்ட கழக வேட்பாளர் தென்சென்னையினுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு பிரபாகர் ராஜா அவர்களை கிட்டத்தட்ட 18,400 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. அதற்கு இளைஞரணி செயலாளரா மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மயிலாப்பூர் தொகுதியில போட்டியில கழக வேட்பாளர் அண்ணன் வேலு அவர்களை 12,800 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல டி நகர் தொகுதியில தியாகராய நகர் தொகுதியில அண்ணன் கருணாநிதி அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் இல்ல, 200 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இந்த முறை அதை தவற செய்யாதீங்க, இந்த முறை அதை தவற செய்யாதீங்க. அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? அவருக்கு அதிகமான வாக்கு வித்தியாசம் வந்தாதான் அக்கா அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க முடியும். சென்ற முறை அக்கா அவர்கள் வாங்கிய வாக்கு வித்தியாசம் 2,63,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. இந்த முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க? நீ சும்மா சொல்லிட்டு போயிருவீங்க, நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன். 4ஆம் தேதி டிவியில பாப்பேன். அது எதிர்த்து போட்டியிடுறது சூப்பர் வேட்பாளர். ஏற்கனவே அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அக்கா அவங்க ஏற்கனவே பாஜக இருந்தா இதுதான் ஒரு பெரிய சௌகரியம். தேர்தல் வந்தா சீட்டு கொடுப்பாங்க, கண்டிப்பா தோத்துருவாங்கன்னு தெரியும். உடனே ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் அமைச்சிருவாங்க. இந்த முறை புதுச்சேரிக்கு ஆளுநர் அமைச்சாங்க, அங்க மக்கள் ஓட ஓட அடிச்சு விரட்டுனாங்க. இப்ப மீண்டும் தென்சென்னையில போட்டிடுறதுக்காக ஆடு தானா வந்து தலையை நீட்டும் பாத்தீங்களா? அது மாதிரிதான் அங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த முறை அக்கா அவர்களை எத்தனை வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்க போறீங்க? போன முறை வாங்கிய வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வாங்கணும். ஏன்னா போன முறை நம்முடைய எதிர் அணிகள்லாம் ஒரே அணியில வந்துச்சு, நம்முடைய எதிரிகள்லாம் ஒரே அணியா திறந்து நின்றாங்க. ஆனா இந்த முறை நம்முடைய எதிர் அணியினர் பிரிஞ்சுதான் வந்திருக்காங்க. எனவே இந்த முறை குறைந்தது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க நம்முடைய அக்கா தமிழிசை அவர்களை ஜெயிக்க வைக்கணும். ஜெயிச்சு வச்சு காட்டுவீங்களா? 4 லட்சம். சரி, நான் ஒரு சவால் பண்றேன், நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நீங்க மட்டும் அக்கா தமிழிசை அக்காவை 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நான் இங்கதான் சென்னையில தான் இருப்பேன், வாரத்துக்கு 3 நாள் சென்னையில தான் இருப்பேன். அப்படி நீங்க 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா, எதிர்த்து போட்டிடுற அவங்கள டெபாசிட் இறக்க வச்சுட்டீங்கன்னா, வாரத்துக்கு 2 நாள் நான் உங்களுடைய தொகுதிக்கு வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து உங்களுடைய மாவட்ட அமைச்சரோடு சேர்ந்து முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு தென்சென்னைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பணிகளையும் செய்வதற்கு நான் பொறுப்பு. நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். நான் சொன்ன காப்பாத்துவேன். நான் கலைஞர் பேரன், நான் சொன்ன காப்பாத்துவேன். நீங்களும் காப்பாத்துவீங்களா? ஏன்னா நீங்களும் கலைஞர் பேரன் தான், நீங்களும் தந்தை பெரியாருடைய பேரன்கள் தான், நீங்களும் பேரறிஞர் அண்ணாவுடைய பேரன்கள் தான். நாம எல்லாம் கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே எழுச்சி இன்னைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி, தேர்தல் வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி. இன்னும் நம்ம கையில் இருக்கிறது வெறும் 17 நாட்கள் தான். அடுத்த 17 நாட்கள் இதே எழுச்சியோடு இதே உணர்வோடு நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டோம்னா கண்டிப்பாக 4-5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அக்கா அவர்கள் ஜெயிக்க போவது உறுதி. செஞ்சு காட்டுவீங்களா?